பராசக்தி அவுட். நாளைக்கு நாங்க சக்தி வேலை மூடிட்டு தான் போனோம் நாளைக்கு. நோ படம் வேற லெவல்லாம் வேற லெவல்ல வரப்போகுது. நான் தெரிஞ்சுனா 2026 படமும் நம்மளுது தான், கட்சியும் நம்மளுது போச்சு. நான் அவ்வளோதானா டிஎம்கே ஒரு தீய சக்தி, டிஎம்கே தீய சக்தி. டிஎம்கே அவுட், பராசக்தி அவுட். நாளைக்கு நாங்க சக்தி வேலை மூடிட்டு தான் போனோம் நாளைக்கு. ஜி தமிழ் பராசக்தி எந்த சக்தியாக சரி எல்லாரும் ஓரம் போ. பராசக்தியை படுக்க போடுறோம், டிவிக்கு மேல போடுறோம், டிஎம்கேவை போட்டு மண்ணை போடுறோம். டிவிக்கு ஓட்ட போடுங்க. ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே வேற லெவலில் இருந்தது, உண்மையாலுமே வேற லெவலில் இருந்தது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து இதை விட ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். இல்லைண்ணா கமர்ஷியலு எல்லாமே கலந்த மாதிரி தானே இருக்குது. தளபதி படம் வந்து எல்லாமே எப்போவுமே ஆரம்பத்துலேருந்து ஃபேமிலியாக தான் பார்த்துட்டு இருப்பாங்க, கரெக்டாக மிஸ்ஸே ஆகாது. அவர் பேசுனாலே வந்து எல்லாமே தப்பாக தானே புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தானே இந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. அவர் சிஎம் இடத்துல வந்து நிற்கிறது காரணமே அது தானே. அவர் படம் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து நார்மலாக நடிச்சுட்டு தான் போயிட்டு இருந்தார். அவர் வாயை திறந்து பேசுனாலே எல்லாமே தப்பாக தானே போய் முடியுது. அதனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 மாதம் தான், 4 மாதத்தில் எலெக்ஷன் நேர்மையாக நடந்தால் கண்டிப்பாக தமிழ்நாடு முதல்வராக கண்டிப்பாக ஆவார். இல்லை அது படம் பார்த்தா தானே தெரியும், படம் பார்த்தா தான் தெரியும். தமிழ்நாடு காப்பாற்ற தான் வந்திருக்காரு. உங்களுக்கே தெரியும்ண்ணா, உங்களுக்கே தெரியும். அத்தியாவசிய பொருள்னு ஒன்று சொல்லுவாங்க, பால் முட்டை. பார்த்தீங்களா, அந்த பால் முட்டை வந்து ரேட்டு ஏறவே கூடாது. இது வந்து ஏழைங்களிலிருந்து சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு, ஓகேங்களா. இன்றைக்கி வந்து ஒரு சாதாரணமாக வந்து ஒரு முட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 8 ரூபா ரேட் ஆகிப்போச்சு. பால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 40 ரூபா 45 ரூபான்னு ஆகிப்போச்சு. 25 ரூபா விற்ற பால்லாம் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். அந்த 1000 ரூபாய் எத்தனை பேருக்கு வந்து சேருதுன்னு உங்களுக்கு தெரியுமாண்ணா? என் ஒய்ஃபுக்கே வரது கிடையாது. நானும் கிட்டத்தட்ட வாடகை வீட்டில் தான் இருந்துகிட்ருக்கேன், எங்களுக்கே வரதில்லை. இப்போ பொங்கலுக்கு என்ன கொடுப்பாருன்னு பார்ப்போம். போன வருஷம் கொடுக்கல, போன வருஷம் வந்து தமிழ்நாட்டு மக்களை எல்லாருமே ஏமாற்றிட்டாரு. இந்த வருஷமாக அது கொடுக்கட்டும். அது எங்கள் பணம் தானே, நம்மளோட பணம் தானே, கொடுக்கட்டுமே. ஆனால் அது நம்ம பணம்னா, அது நம்ம பணம். நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிறீங்க. நம்ம பணம் எல்லாம் ஜிஎஸ்டி அது இதுன்னு எல்லாமே விலைவாசி ஏறி போயிருக்கேன். 40 ரூபாய்க்கு சாப்பிட்ட அரிசி நீங்கள் பார்த்தீங்கன்னா 80 ரூபாய் போச்சு. அதெல்லாம் சும்மா போயிடுச்சுண்ணா, அதெல்லாம் சும்மா போச்சுண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்தார். இன்றைக்கி அவரோட பையன் வந்திருக்காரு. ஏன் வரணும்? நாங்கள் கேட்டோமா? சொல்லுங்கள். இன்றைக்கி சிவகார்த்தியன் வந்து நான் ஒரு தப்பு சொல்லலை. தளபதி வந்து உச்சத்தில் இருக்கார், பெரிய டாப்பில் இருக்கார், ரஜினியெல்லாம் தாண்டி இருக்கார் அவர். இதுதான் உண்மை. ஆனால் வந்து எதுக்காக இன்னைக்கு ஒரு டேட்டை மாற்றி இப்போ எதுக்கு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணணும்? இல்லைண்ணா இப்போ டேட் வந்து இப்போ வந்து பராசக்தி படம் வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. திடீர்னு இப்போ 10ஆம் தேதினு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தவறான விஷயம் தானே. நாங்கள் வந்து தலைவா படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முதலமைச்சர் அம்மா இருந்திருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் தான் போய் படம் பார்த்துட்டு வந்தோம். கிட்டத்தட்ட எங்கள் அண்ணன் படத்துக்கு ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு தான் இருக்குது. அந்த ஏதாச்சும் ஒரு வந்ததுனால தான் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல இடத்துல நிற்கிறாருன்னு நான் நம்புகிறேன்.